Hi friends, how are you all? Welcome to my channel Padmavati Art Food and Life. All in one ஆலு மட்டர் மசாலா. இதை வச்சு நான் ஆலு பராட்டா பண்ணுறேன். இந்த மாதிரி மாவு வந்து கெட்டிமாக இருக்கணும், நல்ல சாஃப்டாக பிசைஞ்சிருக்கேன் பாருங்கள். கோதுமை மாவு தான், இவ்வளோ சாஃப்டாக இருக்கணும், அதே சமயத்தில் நல்லா கெட்டிமாக இருக்கணும், இலகி இருக்கக்கூடாது மாவு. இது மாதிரி சின்னதாக ஒரு ரவுண்டு வச்சுட்டு இதில் நான் ஸ்டஃப் பண்ணுறேன். இதை ஸ்டஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் லாஸ்ட் வீடியோவில் ஆல் இன் ஒன் ஆலு மட்டர் மசாலா போட்டிருந்தேன். இப்போ அதோடைய பார்ட் 2 மாதிரி தான் இது. ஸோ அந்த ஆல் இன் ஒன் ஆலு மட்டர் மசாலாவில் நீங்கள் ஆலு பராட்டா பண்ணலாம், பாவ்பாஜிக்கு பாவு வச்சு அதை வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்தி வச்சு சாப்பிட்லாம், பூரி வச்சு சாப்பிட்லாம், மசாலா தோசை பண்ணி சாப்பிட்லாம், குழிப்பணியாரம் பண்ணி சாப்பிட்லாம். இது நான் பண்ண ஆலு மட்டர் மசாலாவோட ரெசிபி வந்து நான் வந்து இதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை பார்த்துக்கோங்க, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி பண்ணணும்னு. அதை வச்சு நான் இப்போ ஆலு பரோட்டா பண்ணுறேன். ஆலு பரோட்டாக்கு கோதுமை மாவு நல்லா பிசைஞ்சு நல்லா கெட்டியாக பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் வந்து நான் வந்து ஆலுவை இந்த மசாலாவை இதில் ஸ்டஃப் பண்ணி இப்படி வச்சுருக்கேன். அது நல்ல அழகாக ரவுண்டாக பெருசாக இட்டு இந்த இதால் கொஞ்சோண்டு மாவு தெளிச்சுண்டு இதை இட்டு நான் தோசை தவாவில் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் இப்படி இட்டிருக்கேன். இதை வந்து கல் நல்லா சூடாகணும் பாருங்கள், ஆவி வருது பாருங்கள். இப்போ சூடாகும்போது இதில் அதாவது இந்த கோதுமை மாவில் இதை ஸ்டஃப் பண்ணியிருக்கேன் ஆலு பராட்டா. திஸ் இஸ் கால்டு ஆலு பராட்டா. பாருங்கள், இதில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் நெய் ஊற்றணும். நெய் ஊற்றி பண்ணினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் லைட்டாக இதை திருப்பி போடணும். திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் நெய் விடணும். கொஞ்சம் நெய் விடுறதுக்கு முன்னாடி லைட்டாக இதை வந்து இப்படி கொஞ்சம் தட்டிக்கிறோம். அப்போ தான் வந்து நெய் வந்து உள்ளே நல்லா போகும். இப்போ நல்லா இதில் ஒரு ஸ்பூன் நெய் விடுறேன். வாசனையாக சூப்பராக இருக்கும். ஆல் இன் ஒன் ஆலு மட்டர் மசாலா. அதில் நான் இப்போது ஆலு பரோட்டா பண்ணுறேன். நீங்கள் எல்லாம் பண்ணிக்கலாம். இது ஒரு மசாலா மட்டும் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 3 டேஸ்க்கு வச்சுக்கலாம். இதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போது இன்னொரு வாட்டி இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கமும் நீங்கள் கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் நெய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். சூப்பராக முருகலாக மேலேருந்து உள்ளுக்குள்ள மசாலாவோட அருமையான ஆலு பராட்டா ரெடி. சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த மசாலாவை வச்சு மீதி எல்லாம் சாப்பிடலாம். நான் அதெல்லாம் சொல்லியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் பத்மாவதி ஆர்ட் ஃபுட் அண்ட் லைஃப். ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, bye bye. See you. ஆலு பராட்டா ரெடி. See you. Bye bye. Bye. பத்மாவதி வேணுகோபாலன். Bye.